السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய தருணத்தில் மக்களிடத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கும் மக்களுக்கும் உண்டான தொடர்பு எப்படி இருந்தது என்பதை ஒரு 2 சம்பவத்தின் மூலமாக இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ ஒரு இடத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நேரம் அந்த இடத்துல காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு குடிப்பதற்கோ உண்பதற்கோ எதுவும் அந்த இடத்துல இல்லை. ஒரு கட்டத்தில் குடிப்பதற்கும் உண்பதற்கும் சில உணவுகளும் சில விஷயங்களும் கொண்டு வரப்பட்டு அந்த இடத்துல யாரு தலைமையா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது இந்த மக்களுக்கு இவங்க பங்கிடும் பொழுது, அதாவது ரொம்ப நேரமா ஒண்ணுமே இல்லாம இருக்கிற அந்த மக்கள் இதை பார்த்த உடனே செய்வாங்க, முண்டி அடித்து வருவார்கள். இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய இயல்பு தான். மனிதனாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அதாவது ஏதாவது உணவு பண்ண வந்துச்சுன்னா அதை நாம பெற்றுறணும் அப்படின்னு நினைச்சுவாங்க, முண்டி அடித்து அதை வேங்கக்கூடிய ஒரு நிலையில இருப்போம். இது மாதிரி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது. இந்த செய்தி நீங்க பார்க்கலாம். புகாரியில 2821 3148 ஆகிய 2 இலக்கங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னா ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோடு இருந்ததுனால அந்த காட்சியை பார்த்துட்டு இவங்க அறிவிக்கிறாங்க. முதல்ல ஒரு செய்தி நம்ம நல்ல உள்வாங்கிக் கொள்ளணும். என்ன செய்தினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னராக இருந்தார்கள். சாதாரணமாக அவங்கள பார்த்துடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி, ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர், மக்களால் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். இந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு கட்டத்தில் ஹுனைன்ங்கிற ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வராங்க. ஹுனைன் என்று சொல்லக்கூடிய போருக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது, அப்போ நான் இருந்தேங்கிறாங்க இந்த ஜுபைர் இப்னு முத்தீம் ரலியல்லாஹு அன்ஹு. நான் ரசூலுல்லாஹ்வோட இருந்தேன். அப்படி போகும்பொழுது அந்த வழியில ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் மன்னர் வருகிறார் என்று தெரிஞ்ச உடனேயே எல்லாம் முண்டி அடித்து என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வராங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க, தர்மத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு பொருளாதாரம் தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி சாதாரணமா கேட்கல. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே கூட்டம் நெரிச்சு என்ன செஞ்சாங்க, ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி போய் தள்ளி ஒரு சமூரா என்று சொல்லக்கூடிய ஒரு முள் மரத்தில் போய் தள்ளி விட்டுறாங்க.
நெருக்கடி, பயங்கரமான நெருக்கடி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் போய் என்ன செஞ்சாங்க, போய் கீழே விழுந்துடுறாங்க. அதாவது சாதாரண நீங்க பார்க்க கூடாது, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய மன்னர். மக்கள் எப்படி சாதாரணமாக மீட் பண்றாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு சாதாரண ஒரு சேர்மனோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரோ இருந்தா இப்படி போய் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அவரை பார்ப்பதுக்கென்று பல கட்ட வளையங்கள் இருக்கும். இதெல்லாம் பார்த்து தாண்டி போனதான் அவரை பார்க்க முடியும். இப்பமாவது மக்களாட்சி, மன்னராட்சி காலத்தில் எப்படி இருக்கு பாத்துங்க. மன்னரெல்லாம் நெருங்க முடியாது, ஆனா ரசூலுல்லாஹ் நெருங்கினாங்க மக்கள். எந்த அளவுக்கு, எங்களுக்கு நீங்க பொருளாதாரத்தை தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு ரசூலுல்லாஹ் தள்ளி விட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேல் துணியிலானது கீழே விழுந்துருது. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சால்வை என்கிட்ட தாங்கப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. என் சால்வை கீழே விழுந்து, சால்வையை தாங்க என்கிட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, உத்தூனி ரிதாயி லௌகானலி அதது ஹாதிஹில் இலாயி நஅமன் லகஸம்துஹு பைனக்கும். என்னிடம் இந்த முள்மரங்களின் எண்ணிக்கை அளவுக்கு ஒட்டகங்கள் இருந்திருந்தாலும் அதை நான் உங்ககிட்ட என்ன செஞ்சிருப்பேன், தந்து பங்கிட்டு இருப்பேன். என்ன நினைச்சீங்க, நான் தரமாட்டேன்னு நினைச்சீங்களா? என்கிட்ட என்ன இருந்தாலும் சரி அதை உங்களுக்கு தான் தருவேன். இந்த முள் மரங்களின் எண்ணிக்கை அளவுக்கு ஒட்டகங்கள் இருந்தாலும் அதை நான் என்ன செஞ்சிருப்பேன், உங்களுக்கு பங்கிட்டு தந்திருப்பேன் சொல்லிட்டு ஒரு 3 வார்த்தையை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க பார்க்கலாம், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்ம அப்படி தந்திருப்பேன், பின்னர் நீங்க எப்படி என்ன பார்க்க மாட்டீங்கன்னா, லா தஜிதூனி பகீலா, என்னை கருமியாக நீங்கள் காண மாட்டீர்கள். என்னை கஞ்சனாகவோ கருமியாகவோ காண மாட்டீர்கள். ஒலா கதூபா, என்னை பொய்யனாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நான் பொய் சொல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அள்ளி விடுவார்கள். 8000, 10,000, 15,000, 15 லட்சம் இதெல்லாம் நாங்க தருவோம். எல்லாம் தெரியும், எல்லாம் பொய் தெரியும், இருக்கா இல்லையா? எல்லாம் பொய். சிலது நிறைவேற்றுவாங்க, சிலது நிறைவேற்றாத வேறு விஷயம். ஆனா எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்களா? அப்போ பொய் தானே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்றாங்க, என்கிட்ட முள்மரத்தின் அளவுக்கு ஒட்டகம் இருந்தா நினைச்சுவேன், அதை நான் அவங்கள்ட்ட தந்திருப்பேன்ப்பா. நீங்க என்ன பொய்யனா நீங்க பார்க்க மாட்டீங்க. உண்மையிலேயே அப்படி இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அள்ளி இறைத்தார்கள், மக்களுக்கு தன்னுடைய கஜானாவிலிருந்து பொருளாதாரத்தை வாரி கொடுத்தார்கள். அப்படித்தான் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த இடத்துல சொல்றாங்க, ஒலா கதூபா, என்னை பொய்யனாக பார்க்க மாட்டீர்கள். ஒலா ஜபானா, அடுத்து சொல்றாங்க, என்னை கோழையாக நீங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னை தள்ளி விட்டுட்டீங்க, நான் கோழை நினைக்கிறீங்களா? என்ன வேணாலும் செய்வேனா, ஆனா அப்படி செய்ய மாட்டியா. நீங்க என் ஆட்சிக்கு கீழே இருக்கிறீங்க. என்னுடைய குடிமக்கள், என்ன நீங்க கோழையாக பார்க்க மாட்டீர்கள், கருமையாக பார்க்க மாட்டீர்கள், பொய்யனாகவும் பார்க்க மாட்டீர்கள். இந்த செய்தியை நம்ம புகாரில பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது. ரசூலுல்லாஹ் எப்படி நினைக்கும்னா, இந்த இந்தியாவை விட மிகப்பெரிய ஒரு பரப்பளப்புக்கு ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் செஞ்சாங்க. மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியா இருந்தாங்க. முஹம்மத் என்ற பேரை கேட்டாலே நடுநடுங்குவாருங்க. அந்த அளவுக்கு ஆட்சி திறமை ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களிடத்தில் சர்வ சாதாரணமாக செஞ்சாங்க, நடந்து கொண்டார்கள். இன்னைக்கு அதை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. இது ஒரு சம்பவம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. புகாரில 2306, 2306, 2390, 2401, 2606, 2609 இவ்வளவு விளக்கத்தில் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு செய்தி. இந்த செய்தி யார அறிவிக்கிறாங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. யாரு? நாட்டுடைய ஜனாதிபதி, ஆன்மீக தலைவர். ரசூலுல்லாஹ் கடன் வாங்கியிருந்தாங்க. என்ன கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, ஒரு ஒட்டகத்தை கடன் வாங்கியிருந்தாங்க. கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு கடன் கொடுத்தவர் வரார். ஒரு மனிதர் அந்த நேரத்தை, அந்த கடன் கொடுத்த அந்த மனிதர் அதை வசூலிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. சும்மா சாதாரணமாக கேட்கல, ரொம்ப கடுமையா நடந்துகிட்டார். ரொம்ப கடுமையா நடந்துகிட்டார். யார்கிட்ட? ரசூலுல்லாஹ் கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டார். இதை பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு கடுமையான கோபம். யார்கிட்ட எப்படி பேசுறப்பா, அவங்க அப்படிப்பட்ட நபரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை போய் தாக்க போறாங்க. அந்த மனிதரை தாக்க போறாங்க.
உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவரை விட்டுருங்க, அவர் அப்படி சொல்ல தாக்கலாம் போவாதீங்க, விட்டுருங்க. நான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல கவனமா கேளுங்க, இன்ன லி சாஹிபில் ஹக்கி மகாலா, கடன் கொடுத்தவருக்கு கேட்கும் உரிமை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தை பத்திலா, அவர் எனக்கு கடன் கொடுத்திருக்கிறாரு, அவர் கேட்பதுக்கு அவருக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குப்பா, நீங்க விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இப்படி நடக்குமாங்க? இன்னைக்கு கடன் கொடுத்தவன் போய் கெஞ்சிட்டு இருப்பான், கடன் கொடுத்தான்ல அவன் போய் என்ன செய்வான், கெஞ்சிட்டு இருப்பான். இவர் கடன் வாங்கினவர் பின்னாடி வாங்க பார்க்கலாம், சாதாரண ஆளுங்க, சாதாரணம் இருக்கிறவரு கடன் கொடுத்தவரு பேரு தொங்கிட்டு கிடப்பாரு, தாங்க பாய் தாங்க பாய் தாங்க பாய். இவன் போனை எடுக்க மாட்டான், வீட்டுக்கு போய் தேடி போனா வீட்டில தான் இருப்பாரு, ஆனா பிள்ளைகிட்ட சொல்லி விடுவாரு, பாப்பா இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்பாரு. பாத்தீங்களா? கடன் கொடுத்தவங்க தான் நிச்சயமாங்க போயிட்டு கடன் வாங்கினவங்க கொடுத்தவங்கிட்ட போய் அலையா அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இங்க என்ன நிலை? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு பேசுவதற்கு உரிமை உண்டு, அவர் எனக்கு கடன் கொடுத்திருக்காரு. நான் இவ்வளோ பெரிய ஒரு நாகரிகம் பார்த்தீங்களா? இது மாதிரியா நாகரிகத்தெல்லாம் யாரும் சொல்லித்தர முடியாதுங்க, ரசூலுல்லாஹ் மட்டும்தான் சொல்லித்தர முடியும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் உடனே மக்கள் சொல்றாங்க, அதே வயதுடைய ஒட்டகத்தை இவருக்கு கொடுங்கள் அப்படிங்க. இன்னொரு அறிவிப்புல அதை விட கூட வயதுடைய ஒட்டகத்தை கொடுக்குங்கன்னு வருது. ரசூலுல்லாஹ் அவர் என்ன கொடுத்தாரோ அதை விட சிறந்தது கொடுக்குறான். அப்புறம் சஹாபாக்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதரே, இது கூடுதல் வயதுடைய ஒட்டகமாக இருக்குது, அவர் கொடுத்தது இன்னும் சின்னதுதான், நீங்க கொடுத்து பெருசா கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்ன மின் கைரிக்கும் அஹ்ஸனக்கும் கவாஆ, அழகிய முறையில் கடனை திருப்பி செலுத்துபவரே உங்களில் சிறந்தவராவார். கூட கூட கொடுக்கலாம், ஏன்னா இவன் நெருக்கடியில் தந்து உதவுனாரா இல்லையா? இப்ப இந்த மாதிரி சிறந்த கூட கொடுத்தன்னு சொன்னா அவர் தான் உங்களில் சிறந்தவர் ஆவார் என்று இந்த இடத்துல நமக்கு கடன் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் உணர்த்தி காட்டுறாங்க. இதுல என்ன விளங்குதுன்னா, அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் எப்போ நினைக்கிறீங்க? ஜனாதிபதியா இருக்கும் போதுங்க, ஜனாதிபதியா இருக்கும் போது. இன்னைக்கு பொய் கணக்கு காட்டுறாங்களே இல்லையா? தேர்தல் நிக்கிறோம், நாங்க நிக்கிறோம், நின்ன உடனே செய்வோம், சொத்து கணக்கு போடுங்கிறாங்க. சொத்து கணக்கு அவ்வளவா இருக்குது, சொன்னதுக்கும் மாற்றமா இருக்குது, இருக்கா இல்லையா? இவங்க ஜனாதிபதி, தனக்கென்று எதையுமே அவங்க எடுத்தது கிடையாதுங்க, தனக்கென்று எடுத்தவே கிடையாது. ஏழையாத்தான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க, பசியோடு தான் வாழ்ந்தார்கள், பட்டினியோடு தான் வாழ்ந்தார்கள். பிறரிடத்துல கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை இருந்துக்குன்னா, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும் பொழுது அவர்கள் நடந்து கொண்ட அணுகுமுறை என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஏராளமான நிகழ்வுகள் இருக்குது, அந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நாம் தெரிந்து கொள்வோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். எப்படி ஆட்சி செய்யணும் நீ படிக்கணுமா, இந்த தூதத்தை படித்துக்கொள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.